بسم الله الرحمن الرحيم. அன்புக்குரிய அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாரானுடைய விஷயத்தை ரொம்ப தெளிவாக தேவையில்லை. நீங்க ஏற்கனவே கேட்டதால் அவரை பற்றி சொன்னோம். ஷாரானுடைய விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னோம். மார்க்கத்திற்கு முரணாக எதெல்லாம் என்னுடைய புத்தகங்களில் இருக்கிறதோ அதற்கு நான் பொறுப்பில்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு பின்பு நீங்கள் பயன் இல்லாமல் அவர் மீது அவதூறாக சொல்வதாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் அவரும் அல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு நான் பொறுப்பாக. மற்றதாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? இங்கே 7 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். முதலாவதால் வாயை திறக்கவே இல்லை, 2ஆவதால் கொஞ்சம் திறந்தாரு, 3வது 4வதால் பேசிக்கிட்டு இருக்கிறார். நாங்கள் சொல்றோம் 2 போலரத்தை இறக்கிறோம். 1.5 நாளா 2 போலர் இறக்கிறோம். 7 பேரை மறக்கியிருந்தா விக்கெட் பறந்து இருக்கும். அதுக்குதான் 2 பேர் இறக்கிறோம். தேவைப்படவில்லை. அவங்களை பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படவே இல்லை. அதாவது நாங்கள் 2 பேரை வச்சு பாவிச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். சகோதரர் கேட்டார், அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத், இந்த ஆயத்திலே தொழுகை கடமை என்று ஒன்றுபடுவதுதான் இஜ்மா வந்திருந்தால், அதேபோல் எல்லோரும் சேர்ந்து தொழுகை கடமை இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தால் அதுவும் இஜ்மா வருகிறது. பாருங்க எவ்வளவு அற்புதமா இஜ்மா வழங்குகிறார். இந்த கேள்வியே புரியுது. இஜ்மா என்றால் என்ன? அல்லாஹ் சொன்ன ஒன்றிலே ஒன்றுபடுவது இஜ்மா. தொழுகையை விட நல்லா சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒன்றுபடுவதை இஜ்மான்னு சொல்ல முடியுமா? நான் இதை சொல்ல, இஜ்மாவை இவர்கள் தப்பாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இஜ்மாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக என்ன சொன்னார்கள்? தொழுகையை ஒரு மனிதன் மறுக்கிறான். இஜ்மாவுக்கும் இஜ்மா இல்லாத குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களுக்கு இடையிலுள்ள வித்தியாசத்தை விளக்கினேன். தொழுகையில் ஒரு மனிதன் தொழுகையை மறுக்கிறான். ஒட்டுமொத்த மூமின்கள் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கடமையை, எல்லோராலும் அறியப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடமையை மறுக்கிறதா அவர் காபீர். அப்படி இல்லை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத பாதி பேர் அதுக்கு உண்மையான ஒரு பாலியத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னும் பாதி பேர் அரபு மொழியை வச்சு இன்னொரு பாலியத்தை வச்சிருக்கிறாங்க. இதுல ஒன்றை சொல்றதுனால மற்றவர் காரணம் சொல்ல முடியாது. நியாயமான காரணத்தை வச்சு பேசணும். நியாயமான காரணத்தை வைக்கணும். இல்லையா? எத்தனையோ பேர் ஷியாக்கள் குர்ஆனில் ஆயத்திற்கு பிழையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. உண்மையான காரணத்தை வைத்து 2 கருத்துக்கு பிரிந்திருக்கிறார்கள் என்றால், உதாரணத்துக்கு இதாவை சொன்னேன். நீங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சொன்னாரே 3 தூர் சுத்தங்கள் இதா இருந்தால் போதும், காரணங்களா? 3 மாதவிடாய்கள் இதா இருந்தால் போதும். இன்னொருத்தர் சொன்னாரே, இது ஒருத்தர பார்த்து காரணங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? நியாயமாக 2 பேரும் பாருங்கள். ஒன்று ஆதாரம் கூடியதாக இருக்கலாம், ஒன்று பொய்களாக இருக்கலாம். நியாயமாக அரபு மொழியிலே இருக்கிற அர்த்தத்தை வைத்து வாழ்கிறார்கள். அங்கே இஜ்மா இல்லை. இஜ்மா இல்லாததால் நீங்களே காரணம் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன சொன்னார்? அவர் சொன்னாரே, இந்த ஒளிதான் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி எங்கே என்று ஒரு புத்தியுள்ளவன் இருப்பானா? அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படி கேட்கிறவருக்கு முட்டாளாக இருக்கணும். பாருங்க யாரு கேட்கிறார், யாரு கேட்கிறாருன்னு பாத்துக்கோங்க. கவனிச்சு நல்லா பாத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில குர்ஆனை தாங்க கேட்கிறவர் யார்? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கொள்கை மூலமா ஏற்றுக்கிற கொள்கைக்காரங்க ஒழிப்பாங்க. அதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இவர் எதை சொல்றாரோ ஒரு புத்திசாலி அதை சொல்லுவானா? என்ன கேட்டாரு? ரசூலுல்லாஹ் ஒளியை காட்டுங்க, ரசூலுல்லாஹ்வோட ஒளியை காட்டுங்க என்று கேட்கிறவர் ஒரு புத்திசாலியாக இருப்பானு கேட்டாரு. யாரு கேட்கிறாரு கேள்விய? ரசூலுல்லாஹ் ஒளி இருந்தா போட்டு காட்டுங்க. யாரு கேட்கிறாரு? தலைவரே கேட்கிறாரு, பெரியவரே கேட்கிறாரு, இமாமே கேட்கிறாரு. இமாம் சொல்லாமல் வருகிறாரே,
அந்த இமாமே கேட்டிருக்கிறார். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அவங்க இஜ்மாவை சரியான முறையில விளங்காததுக்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களே எழுதின கட்டுரைகளை தெரியுது. அதாவது ஒரு கட்டுரையில் எழுதிருக்கிறாங்க, மார்க் 50 மாற்றப்பட்ட நிலைப்பாடுகள் என்ற இதுல தௌஹீத் ஜமாத் மூத்த அறிஞர்களை பொறுத்தவரை அவர்கள் அனைவருமே மதுஹபை அடிப்படையாக கொண்ட கல்விக்கூடங்களில் தான் கற்றனர். அவர்கள் கற்ற கல்விக்கூடங்களில் ஹதீஸ்களை குறித்து முறையாக கற்பிக்கப்படாததால் அந்த கலையை கூட சுயமுயற்சியால் கற்கும் நிலையில் இருந்தனர். ஹதீஸ் கலையை சுயமுயற்சியால கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா சரியா மதசால ஓடும்போது சரியா ஓடல, அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே மாதிரி இஜ்மாவை அந்த மாதிரி சுயமா முயற்சி பண்ணி கற்றுக்கிறாங்கன்னா அது கூட ஒத்துக்கலாம். சகோதரர்களே, அதாவது அதாவது நான் ஒரு சம்பந்தம் இல்லாத, அதாவது தகுதி இல்லாத ஒரு மனிதனுடைய பேச்சையும் அவருடைய எங்களை பொறுத்தவரை இணையமும் ஷாரானியோட ஒரு பெரிய ஒரு ஆளுமை இல்லை இருக்கிறவர். அவருடைய இதை உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறதுக்கு நான் வருத்தப்படுகிறோம், ஆனால் வேற வழியில் காட்டுறோம். அடுத்ததாக அவங்க நம்ம கேட்டு வச்ச வாதங்களுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்க. கிதாப் என்ற வார்த்தையை நம்ம சொன்னோம், கிதாபுக்கு பதில் சொன்னாங்க. கிதாப் லௌலா முன்ச அழகி கிதாப் என்றால் எழுதப்பட்டதுதான் அந்த கிதாபுக்கு அர்த்தம் வச்ச மாதிரி குர்ஆன் கிதாப் என்ற குர்ஆனை பற்றி சொல்லுது. அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்களா? குர்ஆன் கிதாப் என்று தானே சொல்லுது, சொன்னாங்களா? சரி, இன்னும் கேட்கிறேன், திரும்ப கேட்கிறேன். பைன் தனாசாக்கும் பீஷையை நேற்று வச்சிங்கள வாதத்தை, அதுக்கு நம்ம பதில்வாதம் சொன்னோமே, அதுல நீங்க வச்ச பதில்வாதத்துல என்ன தவறு இருக்குன்னு சொன்னீங்களா? எந்த ஆதாரத்துக்காக பதில் சொல்லுங்க? பெருசா போடுறீங்க, இஜ்மாவை பத்தி நிரூபிக்கிற சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வச்ச ஆதாரம் சரியில்லை, போட்ட ஆதாரம் சொல்லுங்க. நான் தான் வச்சாச்சுங்க சார், நேற்று மாலையில் வைத்த ஹதீஸ், அதை வச்சு நான் இஜ்மா நிரூபிச்சேன் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்க? வேற டாபிக் ஏன் தாக்கி போறீங்க? விஷயம் ஒண்ணும் இல்லை தான் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னும் கேட்கிறோம், டைம் இருக்கிறது உங்களுக்கு, சொல்லுங்கள் அதுக்குரிய பதில. அடுத்ததாக கடிதத்திற்குரியவர்களே, நாம் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுல கேள்வி கேட்டோம். பணத்திற்கு வட்டி இருக்குதா இல்லையா? பணத்திற்கு வட்டி இருக்குதா இல்லையா? வட்டி இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நேரடியாக நிரூபியுங்க. வட்டி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பேங்க் வட்டி எடுக்கலாம், இப்ப 10 ரூபா போகுது. நேரடியாக குர்ஆன் ஹதீஸை கொண்டு வட்டி இல்லை என்பதை நிரூபியுங்கள், அல்லது வட்டி இருக்கிறது என்று நிரூபியுங்கள், அல்லது வட்டி இல்லை என்று நீங்க 10 ரூபா கொடுங்க. என்ன நடக்குது என்று பார்ப்போம். இப்பொழுது நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் அவர்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மூலாதாரம் என்று சொல்கிறீர்கள். நான் சொன்ன கேள்விகள் அனைத்தும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்துல் வஹாப் ஷாரானியுடைய விஷயத்துல ஒத்துக்கிட்டாங்களாம், பதில் அளித்து விட்டார்கள் அப்படின்னு சகோதரர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த இதுக்கு பதில் அளிச்சுட்டாங்க, இந்த இதை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு செஞ்சாங்க கேட்டாங்க. பதில் அளித்து விட்டாங்கல்ல, அப்ப அந்த விஷயத்துல நாங்க ஷாரானியுடைய விஷயத்துல தௌபா செஞ்சிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். அவர் எழுதின அந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க? பதில் அளிச்சுட்டாங்க. அவருடைய வாக்குமூலத்துக்கு போட்டு பாருங்க. பதில் அளித்து விட்டார்கள் தானே, அந்த பதில் சரியில்லைன்னு சொல்லணும். உங்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று எழுதிட்டாரு, எழுதி கொண்டு தவறுக்கு வருகிறோம் அடிக்கடி சொல்றோம், தவறுக்கு வருகிறோம், தவறா எழுதிட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சாலும் சொல்றாங்க. சுட்டிக்காட்டி நன்றி, இதெல்லாம் அடிக்கடி அவங்களுடைய வாசகத்துல பார்க்கலாம். இப்ப இதை பத்தி ஏற்கனவே இது எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுறதை பத்தி பேசுறது நியாயமா? இது சரி, இமாம் ஷாரானியுடைய விஷயத்தை அவர்கள் இழுக்கிறார்கள். எதற்கு? நீங்கள் எல்லாம் அழிந்து கொள்வீர்கள், உங்களுக்கு எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம குர்ஆன் ஹதீஸை சொன்னதுக்கு எந்த பதிலும் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும், நேரடியாக பின்பற்ற வேண்டும். நேற்றிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க நாங்க சரி 10 ஆயத்தை வச்சவங்க, ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கல, ஒரு ஹதீஸை கொண்டு வாங்கல. குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் பேசணும் அப்படிங்க. குர்ஆனே இல்லாதவர்கிட்ட எங்க போய் குர்ஆனை கேட்கிறது? சட்டத்தை நாம் சொன்னோம், நாம் சொல்கிறோம்
இஜ்மாவை பத்தி இவ்வளவு நாளா விளக்கிட்டு இருந்தோம். மதரசாவுடைய 2வது வகுப்பு மாணவனுக்கு விளக்குறதுக்கு 1 மணி நேரம் கூட போத தேவையில்லை. ஆனால் இவர்களுக்கு இவ்வளவு விளக்கியும் என்ன செய்யல, விளங்கல. அடுத்ததாக நாம் சொல்கிறோம், குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் நேரடியாக மட்டும் குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்து மட்டும்தான் எடுத்து செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. தேவைப்பட்டால் ஒரு விஷயத்தை விளங்குவதற்காக ஒப்பீடு செய்து இன்னொரு சட்டத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நாம் அடுத்த தலைப்பிற்கு வருகிறோம். அவங்க நினைக்கக்கூடாது இந்த தலைப்பை விட்டு போறது, இந்த தலைப்பை நிரூபிச்சுட்டு அவங்க தான் பதில் சொல்லணும். பதில் சொன்னா அதுக்கு என்ன பதில்ன்றது நாங்க சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு டைம் முடியுது. இன்றைக்கு எங்களுடைய இந்த 2 தலைப்பையும் இஜ்மாவும் கியாஸும் மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்பதற்கு நாங்கள் ஆதாரங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கியாஸுடைய ஆதாரங்களை பாருங்கள். சொல்லுவாங்க, சும்மா ஆதாரம் சொல்லிட்டு போறாங்க, சொன்னா ஆதாரம் ஆயிருமான்னு கேட்பாங்க. ஆதாரம் இல்லைங்கிறது நீங்க நிரூபிக்கிறோம். நாங்க சொல்றோம், ஒரு ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், فَاعْتَبِرُوا يَا أُولِي الْأَبْصَارِ. அறிவாளிகளே, அறிவாளிகளை பார்த்து தான் சொல்றோம். அறிவாளிகளே, நீங்கள் விஷயத்தை படிப்பினை பெற்று விளங்கிக் கொள்ளுங்கள். படிப்பினை பெற்று விளங்கிக் கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று பல ஆயத்துக்கள், நான் ஆயத்தை ஓதி காட்ட அவங்க இதை எப்படி கியாஸ நிரூபிக்கிறீங்க கேட்டாங்கன்னா சொல்லுவோம். குர்ஆனுடைய ஒரு ஆயத், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா அலம் யகுன் நுத்ஃபத்தன் மின் மனிஹி யும்னா. அல்லாஹ் தஆலா மறுமையை விளங்குவதற்கு உலக வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்பதை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? சாதாரண ஒரு விந்துத்துளியாக இருந்த ஒரு மனிதன் முழு மனிதனாக உருமாறி மறுபடியும் மரணித்து ஏன் எழும்ப முடியாது? இதை வைத்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலாதா? 2வது வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنَّكَ تَرَى الْأَرْضَ خَاشِعَةً فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ اهْتَزَّتْ وَرَبَتْ إِنَّ الَّذِي أَحْيَاهَا لَمُحْيِي الْمَوْتَى. 3வது வசனம், أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَمْ يَعْيَ بِخَلْقِهِنَّ بِقَادِرٍ عَلَى أَنْ يُحْيِيَ الْمَوْتَى. 4வது வசனம், إِنَّ مَثَلَ عِيسَى عِندَ اللَّهِ كَمَثَلِ آدَمَ خَلَقَهُ مِنْ تُرَابٍ ثُمَّ قَالَ لَهُ كُنْ فَيَكُونُ. 5வது வசனம், قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا وَيُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ. இந்த வசனம். இன்னும் எத்தனை வசனங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், போதும் என்று நினைக்கிறேன். ஹதீஸ்கள், நிறைய ஹதீஸ்கள் இந்த இடத்துல வந்து செய்கிறது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த பேர் வைக்கிறீங்களோ இல்லையோ, செயல்பாடு என்ன செய்கிறீர்கள், இந்த வசனத்தின் மூலமாக எதை செய்வதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, என்னுடைய தந்தைக்கு நான் என்னுடைய தாய் ஹஜ் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செய்திருக்கிறார்கள். ஹஜ் செய்வதற்கு முன்னால் மரணித்து விட்டார், அவருக்கு நான் எப்படி ஹஜ் செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஹைதி லவ் கான அலா உம்மிகி தைனுன் அகுன்தி காதீதஹு. நீங்கள் உங்களுடைய தாயின் மீது கடன் இருந்தால் நீங்கள் அந்த கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் தானே? அப்படித்தான் அல்லாஹ்வுடைய இந்த கடனையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே என்ன செய்கிறது வருகிறது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதைது அம்ரன் அதீமன் கப்பல்து வஅன ஸாயிமுன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஹைத லவ் தமல்லம்த பிமாஇன் வ அன்த ஸாயிமுன். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால், நோன்பு முடித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தால் அதனால நோன்பு முடியுமா? அதே போன்றுதான் முத்தமிட்டாலும் நோன்பு முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து செய்தார், சொன்னார், என்னுடைய குழந்தை கொஞ்சம் நிறம் வித்தியாசமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா? ஆம், பல நிறத்தில் ஒட்டகங்கள் இருக்கிறது. அந்த பல நிறத்தில் எப்படி வந்தது? வேறு ஏதேனும் அதனுடைய மூதாதையர்களுடைய இதிலிருந்து வந்திருக்கலாம். அதே போன்றுதான் இதுவும் என்று இந்த வார்த்தையில் வந்து செய்கிறது வருகிறது. நாம் சொல்லலாம், இது முத்தபுகாரி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆக நாம் இஜ்மாவுக்கு சொன்ன ஆதாரங்களுக்கு அவங்க ஒண்ணு பதில் சொல்லணும்.
அவர்கள் குர்ஆன் என்பது இந்த நூலில் இல்லை, ஒளி வடிவத்தில் தான். நாம் சொல்லுகிறோம் குர்ஆன்ல எத்தனை இடத்துல கிதாப் என்ற வார்த்தை வருகிறது. கிதாப் என்று குர்ஆனுக்கு பெயர் வந்திருக்கிறது குர்ஆனில். கிதாப் என்றால் ஒளி வடிவத்தில் உள்ள சீடிக்கும் கிதாப் என்று சொல்லலாம். பென்ட்ரைவில் இருக்கிற குர்ஆனுக்கும் கிதாப் என்று சொல்லலாம். எங்கேயாவது அவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டும், கொண்டு வந்து சொல்லட்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பதிச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கும் கிதாப் என்று சொல்லலாம். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. சகோதரர்களே, தபக்காத்துல் குப்ரா ஷாரானியுடைய மொழிபெயர்க்குவதற்கு தகுதியற்ற ரொம்ப மோசமான ஒரு வாசகத்தை நாம் உங்களுக்காக இந்த விவாதத்தில் அந்த ஆபாசங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மொழிபெயர்த்து காட்டணும். அதற்கு அவர்கள் சொல்லும் போது இதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது, நீங்களும் அவங்க ஷாரானியை பார்த்துருக்கீங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு சொன்ன மாதிரி மதுஹப் நூல்கள் அவ்வளவு ஆபாசமா வந்து சொன்ன அதிகம் பதிவாகல. இதுக்கு நீங்க சொன்னீங்க அவர் இல்ல போலன்னு. அதே மாதிரி அதை விட மோசமானதும் இருந்துச்சு. ஹஜ்ஜில வந்து அவ்வளவு மோசமாக ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி ஒரு முஸ்லீம் பெண்ணை போய் இப்படி சிந்திக்கிற மாதிரி ஒரு இதை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படி சொல்லுங்க, இது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஆபாசங்கள் மதுஹப் நூல்ல நுழைக்கப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தார்கள். ஆனால் நியாயவாதம் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு மட்டும் வாய்க்கத்தை மறுத்துட்டே இருக்கலாம். எதுல வந்து எதையாவது ஒன்று சாதகமா 2 வார்த்தை இருந்து அதை மட்டும் சொல்றாங்களே தவிர தலைப்புக்கு உட்பட்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகள்ல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் இல்லாம போகும். அடுத்ததாக நம்ம 7 பேரை ஏன் இறக்கல? முதல்ல 2 பால் போட்டிருக்காங்க. 7 8 தூள் பறக்குதுன்னாங்க. பறக்கதான் நான் சொல்றோம், கொடுங்க. அவங்க நீங்க விடும்பொழுது ஒன்னொன்னு எப்படி எங்களுக்கு சாதகமா நிறைய ஆதாரங்களை எடுத்து தருவாங்க. அதுல வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுறதுக்கு ஒரு ஹதீஸ் அவரே உங்களுள்ள உள்ளவங்களே சொல்லியாச்சு. தரக்கு பிடிக்கும் அவரை உங்கள்கிட்ட 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றி இருக்கும் காலமெல்லாம் மனிதவர மாட்டீர்கள் என்று அழகாக அற்புதமாக படித்து அர்த்தம் செஞ்சு பக்கத்தில் சொல்லிட்டாரு. அவர் இஜ்மா கியாஸ் சொன்னாரா? இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுங்கன்னு பார்க்க அவங்க வர மாட்டேங்குது. ஏன்னா 7 பேரை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நேம்சைட் போட்டு தான் போடுவாங்க. இது பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்க எடுத்து சொன்னதுக்கான பதில் சொல்லுங்க, ஒரு முக்கியமான ஒன்றாக. அடுத்ததாக நிறைய வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன வசனங்கள் அதை வந்து விளக்கம் கேட்டீர்கள் என்று சொன்னா அது வழக்குங்க. அந்த வசனத்துல என்ன இருக்கு, நீங்க என்ன கருத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று விளக்கம் வரும்போது சொல்லுவோம். அடுத்து PJ ஒண்ணு கேட்டாங்க, முட்டாள் யாரு? அது முழுசா ஆரம்பத்தில் என்ன கேள்வின்னு கேட்டு போடுங்க, அப்ப தெரியும். குர்ஆன்ல விளையாடி மாலிக்கியோமித்து நம்ம ஓதிட்டு இருக்கிறது ஒன்று, அவன் ஓதுறது குர்ஆன்ல இல்லாத புதுசா ஒரு 7 கிளாஸ் இருக்கு, சபா கிளாஸ் இருக்கு, அசர கிளாஸ் இருக்குது. அவங்க குர்ஆன்ல இல்லாத எக்ஸ்ட்ரா சேர்த்து நீட்டி முழக்கி ஓதும் பொழுது இதுக்கு என்ன ஆதாரம் அவர் கேட்கிறாரு. திருமலை குர்ஆன்ல விளையாடக்கூடியவர்களுக்கு இப்படி காட்டும் பொழுது கேட்கிறாரு, இது ரசூலுல்லாஹி காட்டியதா? நீ ஓதி காட்டியே ரசூலுல்லாஹ் ஓதுனான்னு அப்ப கேட்கிறாரு. அவன் செஞ்ச தவறை சுட்டி காட்டுறதுக்காக கேட்கிறாரு. தைரியம் இருந்தா முன்னாடி உள்ள கேள்வியையும் சேர்த்து போடட்டும். அதை போட்டாங்கன்னா அவருடைய இது தெரியும். அங்கிருக்கூடிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய ஒளியை ஒருவர் கேட்டால் புத்திசாலி இல்லை என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கிடையாது.
இந்த கேள்வி முதல்ல கேட்டது யாரு? நம்மள கேட்டோம், உங்க தரப்புல தான் கேட்டாங்க. ரவிசல்லாசு ஒளியை காட்ட முடியுமான்னு அப்படிதான் தான் கேட்டாங்க. அப்போ உங்க கூட்டு போயிட்டு ஒரு ஆள் புத்திசாலி கிடையாது. அடுத்த சகோதரர்கள இந்த பிஜேபியுடைய கிளிப்பை போட்டாங்கல்ல, அது என்ன? அது ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல எந்த தரப்பு 7 ஒரு கிளாஸை உண்டாக்குறது. குரான் இப்ப நம்ம ஒரு முறையில ஓதிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து அவர் என்ன சொல்றாரு, 7 முறையில ஓதலாம், ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோ. ஹஜ் குரான் இல்ல, அந்த வார்த்தையை சேர்த்துக்கோ. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஓதுனாங்க, நமக்கு ஓதக்கூடிய முறை இருக்குது ஒண்ணு, அப்புறம் நீ 3 6 7 கொண்டு வந்த அப்படின்னு கேட்கிறோம். இதை என்ன செய்யறாங்க, இங்க சம்பந்தம் இல்லாம போட்டு காட்டுறாங்க. இப்ப என்ன வருது, இவர்களுக்கு புத்தி மட்டும் இல்லை, கண்ணு இல்ல, காது இல்ல, அவர் என்ன சொன்னாலும் வழங்கல, அவர் கேள்வி கேட்டவர் என்ன கேள்வி கேட்டாலும் வழங்கல. அடுத்த சகோதரர்களை சுயமாக கற்றுக்கொண்டது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. நம்ம சொன்னோமா, சுயமாக அச்சிஸ்கரை பண்ணிக்கிட்டோம், மனசாலை எனக்கு கற்றுக் கொடுக்க, மனசாலை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்த குபூர்ல விடுறது, பரிசு விடுறது, மெசேஜ் கொண்டு போய் படிக்கிறது, அதற்கு மாதிரி அதிக சிரிச்சு படிப்பாங்க. நாங்க தான் கூடி பொழுது போய் கல்வி போய் வாயை மூடிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருப்போம். அதற்கு வந்து கேவலமே கிடைக்காது, கேவலமா இருக்காது. அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப சுயமா நாங்க மனசால ஒழுங்காக சுயமா எப்படி படிக்க முடியும்? முறைப்பாடு மனசால ஒழுங்கா ஓதுனா அதுக்கு சுயமா எப்படி படிக்க முடியும்? அடுத்த சகோதரர்களே, இந்த பணத்திற்கு வெட்டியா இருக்கிறா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சும்மாவுக்கு குரான் ஹதீஸை தழுவிய விளக்கம் அப்படிதான் சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லணும், குரானை தழுவி ஹதீஸை தழுவி பணத்துக்கு வட்டியா வட்டி இருக்குதா இல்லையா நீங்க நிரூபிக்கணும். அப்பதான் நீங்க கேள்வி கேட்க உங்களுக்கு புரிதல் இருக்குது. அடுத்த சகோதரர் நாங்களும் சொல்லுவோம், எங்கிட்ட குரான் இருக்குது, நீங்க எந்த சொல்லுங்க, அப்ப நீங்க நிரூபிக்கணும். இந்த எழுத்து குரான் கிதாபுன்னு சொன்னாங்க. கிதாப் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எழுத்துதான் அப்படிங்கிறாங்க. நம்ம கேள்வி கேட்கலாம், கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கிதாப் சொன்னா நம்ம கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கிதாப் கொடுத்தாரு, இந்த புத்தகத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டோம். இதுக்கு பதில் சொன்னீங்களா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி எழுதிதான் கொடுத்தாங்களா? அப்படியே ஓசை வடிவில் சொல்லலையா? உஸ்மானாவுக்கு பள்ளியை தோன்றதுக்கு முன்னாடி பல சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல இந்த குரான் இருந்துச்சு. அப்புறம் புத்தக வடிவத்தில் இல்லையே, அவர் கிதாப் இல்லையா, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா? பல கேள்விகள் எழுப்போம். இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இப்ப கிதாபு வருது, திருமலை குரான் நீங்க படிச்சீங்கன்னா அல்லாஹ் நமக்கு அருளிய வேதத்தை கிதாப் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக இந்த வேதம் எங்கிருந்து வந்தது என்பதையும் சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு கொடுத்த குரான் எங்கிருந்து வந்தது என்றால் பாதுகாக்கப்பட்ட ஏற்றிலே இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஏற்றிலே இருக்கிறது. மாணவர்களின் எழுத்தாளருடைய கையிலே அந்த ஏடு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரப்பட்ட இந்த குர்ஆனை கிதாப் என்று சொல்வது என்னமோ நீங்க வச்சிட்டு இருக்க குர்ஆன் வச்சு அல்லாஹ் சொல்லல. நீங்க வச்சிட்டு இருக்கீங்க குர்ஆன் சொல்லிட்டு இந்த சத்யா இருந்து அதெல்லாம் வச்சுட்டு அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, அது கிடையாது. அது ரசூல் காலத்துல இல்லையே, நீங்க வச்சு கொண்டு இருக்கிறது ஜிப்ரீல் அதை கொண்டு வரலையே. அல்லாஹ் சொல்றது பாதுகாக்கப்பட்ட ஏற்று இதை சொல்றதுனால கிதாப் என்ற ஒரு முனாசபத் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இதுல என்ன உங்களுடைய வாதம் இருக்குது? சரி, நம்ம கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? இந்த கேள்வி அவர்கள் கண்டுகொள்ளாமல் சொல்கிறார்கள். பல முறை கேட்டோம், ஒரு தடவை இல்ல, பல தடவை கேட்டோம். நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் சாமியுடைய சஜ்தா, அழகியுடைய சஜ்தா, இது ருக்குவோய், இந்த இடத்துல ஐந்து போட்டு வச்சிருக்கீங்க, ஜுசு போட்டு வச்சிருக்கீங்க, மக்கிய மகளிர் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி போட்டாங்கன்னா இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சஹாபாக்களுடைய இருப்பாங்க, அந்த சஹாபாக்கள் போட்டாங்களா? அவங்க ஒண்ணு போட்டாங்க, ரசூலுல்லாஹி போட்டு உஸ்மானுடைய பிரதிகளை வச்சிருக்கீங்க. அப்ப உருவாக்கி வச்சிருக்க அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லுங்க. இது அல்லாஹ்வுடைய வேதம் நினைச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். பாய சொன்னாங்க, பாய சொல்றது இல்லை. அடுத்து சொல்றது இந்த ஒரு அதிக திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னால் தாய் மற்றும் உண்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு சிறிய சாரா சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இருக்குது. இதுல இத்திபாக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க சொல்றீங்க இத்திபாக்கு முஸ்தகிதி ஆகிய உண்மை இந்த சமுதாயத்தில் முஸ்தகிதி ஒன்று கொள்வது முஸ்தகிதி இருக்குதா?
அது என்ன இருக்குது? ஒரு சாரார் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் காலகாலமா அல்லாஹ் இருக்க வைப்பான். அது ஒரு பெரிய தாராள இருக்கிறது. நீங்க சொல்றீங்க எல்லாரும் ஒன்றுபடுத்துவீங்க, எல்லாரும் ஒன்றுபட்டு முடிவெடுப்பாங்க இருக்குதா? சம்பந்தம் இப்படிதான். இவங்க காரண வசனம் அதிர்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரானதா இருக்கும், அவங்களுடைய கருத்தை தரக்கூடியதாக இருக்காது. இப்படித்தான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம நிறைய ஆதாரங்கள் எடுத்து வச்சோம். குர்ஆன் சொன்னா மட்டும்தான் ஆதாரம், வஹி மட்டும்தான் ஆதாரம் சொல்லி அதை கூட செஞ்சாங்க. அவங்க ஒரு வார்த்தைக்கு நம்ம எடுத்து வச்சு எந்த ஆதாரத்துக்கு பயன் இல்லை. இப்ப நாம எடுத்து வைக்கிறோம். சின்ன பிள்ளை வளர்ந்து பாருங்க. 3வது இத்தனையும் சில இலைக்கு அப்படிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை பின்பற்றுங்கள். பல எத்தனையோ மின்தூணிகை ஆகுயா அல்லாவை விடுத்து வேறு யாரையும் பொறுப்பாக நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வின் வழியை பின்பற்ற வேண்டும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது. அது அல்லாஹ் சொல்லி காட்டான். சூரத் அன்ஆம்ல 50வது வசனத்துல இன்அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, நபியே நான் சொல்றேன், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வழியை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. சூரத் அன்ஆம்ல 105 106 அல்லாஹ் சொல்லி காட்டான். இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பி லா இலாஹ இல்லா ஹுவ, நபியே உமது இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுவதை நீ பின்பற்றுகிறாங்க, அவனை தவிர கடவுள் கிடையாது. அல்லாஹ் வந்தா மட்டும்தான் மார்க்கம், வேற எவனும் மார்க்கம் கிடையாது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத் யூனுஸ்ல 15வது வசனத்துல இன்அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. அப்படி இன்னி அஹாஃபின் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், என்னுடைய இறைவனிடம் அறிவிக்கப்படுவதற்கு நான் மாறு செய்தால், இவரை போல இஜ்மா கியாஸ் என்று நான் பின்பற்றினால், நான் கியாமத் நாளுடைய வேதனைக்கு நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ் செய்ய சொல்லி காட்டுகிறார். நபிகள் சொல்வதாக 1023வது வசனத்தில் வந்து ஒரு இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய மின் ரப்பி, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதை தான் நான் பின்பற்றுகிறேன். ஆயா வசாயிலிருந்து ரப்பிக்கும், இதுதான் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றுகள். உடன் நேர்வழி ஒரு ரஹமத்துல் லிகௌமி யூமினூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாருக்கு இது அருளாக இருக்கிறது. அதுபோல யூனுஸ்ல 108 109 வருகிறது. வத்தரியமா யூஹா இலை, நபியே உங்கள் இறைவனிடமிருந்து வகையாக அறிவிக்கப்படுவதை பின்பற்றுகிறாங்க. சூரத்துல் கஹஃப் 27 வருது, அஹ்ஸாப் 2வது வசனத்துல வருது, சபா 50வது வசனத்துல வருகிறது, ஜுஹர் 43 வருது, நஜ்ம்ல 23 வருது. இரண்டு எடுத்து வைப்போம். குர்ஆன் சுன்னா எப்பொழுது ஆதாரங்களை எடுத்து வைப்போம். மாயிதா 48 50 வரைக்கும் வருகிறது, பக்ரா 120 வருது, பக்ரா 145, பக்ரா அன்ஆம் 71. தப்லீக் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற மதுஹபு குப்பைகளில் இருந்து அவர்களுடைய இஜ்மா கியாஸ் ஆபாச களஞ்சியத்தை நாங்கள் ஒன்று ஒன்றா போடுறோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லாமல் நழுவிக் கொண்டிருப்பதை பார்வையாளர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அதே போல இவர்களுடைய இஜ்மா கியாஸினுடைய லட்சணத்தை பாருங்கள், அவர்களுடைய முஜ்தஹிதீன்களுடைய அந்த சிந்தனையை பாருங்கள், எந்த அளவுக்கு போயிருக்குன்னா உலகத்தில் இப்படி யாருமே சிந்திக்க மாட்டார்கள். எப்படி அவர்களுடைய அந்த சாமி மதுஹபை சார்ந்த ஒரு புத்தகம் தான் துஃபத்துல் ஹபீப் என்ற புத்தகத்திலே 1வது பாகத்துல 224வது பக்கத்துல இருக்குது. என்ன சட்டம் சொல்றாங்கன்னு சொன்னா, லவ் சுக்கல் தக்கரு நிஸ்கைனி, ஒரு ஆணினுடைய ஆண் உறுப்பு சாமான்களா அதை 2 துண்டாக பிளக்கப்பட்டால், ஒரு வாழைப்பழம் ஆன வாழைப்பழம் அதை நேரா 2ஆ வெட்டுறீங்க. 2ஆ வெட்டி பலா தக்சுல் ஜனாபத்து இஜ்ஹாலி அஹலீமா, வெட்டினதுல ஒரு பாதியை எடுத்து நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னால் அது அந்த 2ஐயும் நுழைப்பதன் மூலமாக வெட்டப்பட்ட அந்த ஆண் உறுப்பை சாமான நுழைப்பதன் மூலமாக குடிப்பு கடமை கிடையாது. அந்த இது யாருக்காக முஜ்தஹிதீன்களுடைய சிந்தனையை பாருங்கள். காம வெறியன் கூட இப்படி ஒரு சிந்திக்க மாட்டான். அதே போல இன்னும் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, லவ் அதுல சிக்கம் குபுரி, அந்த வெட்டப்பட்ட சாமான்ல ஒரு பகுதியை பெண்ணினுடைய முன்துவாரத்திற்குள்ளும் வசிக்கம் பித்துபுரி,
இன்னொரு வெட்டப்பட்ட பகுதியை வந்து பெண்ணினுடைய பின்துவாரத்திலே நுழைஞ்சுட்டாங்கன்னா எம்பகை அண்ணாவும் கதாரி அவருக்கு வந்து குளிப்பு கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வெட்டப்பட்ட ரெண்டா வெட்டி நேரா கிழிச்சு அதுல வந்து அவன் உயிரோட இருப்பானா இல்லையான்னு கூட தெரியாது. அவன் அதுல வந்து ஒரு பகுதியை வந்து பெண்ணினுடைய முன்னால சொல்லிக்கணுமா, அடுத்த பகுதியை வந்து என்ன செய்யணுமா பெண்ணினுடைய பின்னாடி சொல்லிக்கணுமா. சிந்தனை பாருங்கள், காம வெறியர்களுக்கு கூட இப்படி ஒரு சிந்தனை வராது. அதே போல இன்னும் கூடுதல் தகவலுக்கு அதுல வந்து சொல்றாங்க, சட்டம் சொல்றாங்க, இப்படி லாக்கின் லவ் அதுல சிக்கைனி அதை தரத்தைனி அந்த வெட்டப்பட்ட கிழிக்கப்பட்ட பழக்கப்பட்ட அந்த சாமான் இருக்கலாம், அதை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக முதலாவது ஒன்றை குத்திட்டு அதை எடுத்துட்டு திரும்ப அதுக்கு ஒரு அடுத்ததை சொல்லுங்காருன்னு சொன்ன பயன்பதி அங்கா குசுல அவருக்கு வந்து குளிப்பு கடமை கிடையாது. ஏனென்றால் முட்டுப்பகுதி இருக்கிறதுல ஒரு ஆணினுடைய ஹசபத்து முட்டுப்பகுதி அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போவே இல்லை, ரெண்டும் வேற வேறையா தானே கலந்துதானே போகுது. அதனால வந்து அவருக்கு குளிப்பு கடமை இல்லையா. இதுதான் இஜ்மாத்தியா. லட்சணத்தை பாருங்கள், காம வெறியன் கூட இப்படி சிந்திக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. இவர்களுடைய மதுரவு குப்பைகள் தான் இஜ்மாத்தியா என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அருமை சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், முழு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்கள் எதையெல்லாம் பேசி என்னுடைய உணர்வுகளை தூண்ட வருகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். எதற்காக அதெல்லாம் சொல்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆரம்பத்தில் நேரத்திலிருந்தே திரும்ப திரும்ப சொன்னோம், குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் எங்களுடைய அடிப்படை மூலாதாரம், இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதுக்கு என்னமோ சபை காரணங்களை சொல்லிட்டு உங்களுடைய சுத்தியில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, சில விஷயங்களை மாட்டிக்கொண்டார்கள். இப்ப அடுத்து எனக்கு முன் சென்ற சகோதரர் இதுக்கு முன்னால் பேசிய எதிர்த்தரப்பு அணிகள் ஒருவர் பேசினார், கிதாப் ஒரு கிதாபின் முபீன் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் தான் சொல்லப்படணும். ஒரு கிதாப் என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் நல்ல விலையும் சொல்லணும். குர்ஆனில் அது ஆயத்தில் சொல்றார், பல்வோ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹில் மஹ்ஃபூஸ், பல்வோ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹில் மஹ்ஃபூஸ். அந்த கிதாபுல் மஜீத் நல்ல விலையும் சொல்லுங்க. குர்ஆனும் மஜீத் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல வந்து இருக்குது, குர்ஆன் இருக்கிறது என்றுதான் வந்து செஞ்சிருக்கு வந்திருக்கு. சரி, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று வச்சுக்கிறோம். உலகத்தில் எங்கேயா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் நீங்க பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கு யாருக்காவது தெரியுதா? அல்லாஹ் சொல்றான், இன்ன அன்சல்னா இலைக்கல் கிதாப், அந்த கிதாபை இறக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்றான். குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்கிறது, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கிறது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன், தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன். அந்த கிதாப் இறக்கப்பட்டது என்று சொல்றார். நீங்க எங்கேயாவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்னால பாக்குறீங்களா? அடுத்தவர் சொன்னார், சஜிதாவை எங்க வச்சீங்க, ஐனை எங்க வச்சீங்க, ருக்கு எங்க இருக்குதுன்னா ரசூலுல்லாஹி காலத்துல இருந்துச்சா? நாங்க இருந்துச்சுன்னு சொன்னோமா? நாங்க சொன்னமா இருந்துச்சுன்னு? நாங்க உங்களுக்கு என்ன கேட்கிறேன்னு சொன்னா, சரி வா நீ சஜிதாவை விட்டு, ஐனை விட்டு, ருக்கு விட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அது அல்லாத இந்த தர்த்தீபை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை பற்றி ஏற்றுக்கொள்றீங்களா? அப்போ அது தப்புன்னு சொல்லுங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு நான் கேட்கிறேன். இப்போ ருக்கு ஐனு அதெல்லாம் நாங்க வந்து செஞ்சுக்கிட்டோம், சேர்த்துக்கிட்டது எங்களுடைய இமாம்கள் சேர்த்துக்கிட்டது. சரி, நானும் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்றேன், இருக்கு பரவாயில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எப்படி நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்ப இந்த தர்த்தீப் இருக்குதா இல்லையா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருந்துச்சு சொல்றீங்களா? இன்றைய இருந்து தௌஹீத் ஜமாத்காரர்களுடைய எல்லா பள்ளிகளிலும்
இந்த ஆயத்துடைய அவங்களுடைய பிரிண்ட் போட்ட குர்ஆன் உட்பட எல்லாத்துலயும் ஆயத்து இந்த மாதிரி அடையாளங்கள் இந்த ருக்கு இது எல்லாமே இருக்கக்கூடாது. அவங்க செய்வாங்களா அடுத்து பாப்பா எதிர்பார்க்கணும். இப்போ அவங்க சொன்னாங்க ஹதீஸ் கலைய சுயமா படிச்சதுனால என்ன விபரீதம் ஏற்பட்டதுன்னு சொன்னா இது போன்ற கிதாபுகள் வந்தது. ஹதீஸ்கள் குர்ஆனோடு முரண்படுகிறது என்று பல தலைப்புகள்ல என்ன செய்யறாங்க, இப்போ ஆய்வு செய்யறாங்க, ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க என்னென்ன ஹதீஸ் முரண்படுதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, ஏகத்துவங்கிற பத்திரிகையில டிசம்பர் 2011 ஏற்கனவே செய்த ஆய்வுகளை மாற்றிக்கொண்டு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு ஹதீஸ சொல்றாங்க, பெண்கள் கபுல்சியார செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரணும். முன்னால செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனா இப்ப மாத்திக்கிட்டோம். காரணம் என்னன்னா, அந்த இதுல பாதாம் என்ற அபூசாலிக் என்ற அறிவிப்பாளர் அவர் இடம்பெற்று அவர் பலவீனமானவர் என்பதாக நாங்கள் சொன்னோம். ஆனா பின்வரும் ஆதாரங்களின் அடிப்படையில் பெண்கள் கபுல்சியார செல்வதற்கு தடையில்லை என்பது சரியானதாகும். அப்போ ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் பலவீனமானவர் அப்படின்னு சொன்னதுனால மற்ற ஹதீஸ் சொல்றாங்க, வேற ஹதீஸ் வந்து சார் இப்போ அவங்கள்ட்ட ஒண்ணு ஹதீஸ்களை நீங்க எந்த அடிப்படையில் அணுகிறீங்களோ அப்ப அறிவிப்பாளருடைய பட்டியலை யாரால் வழிபானவர் பலவீனமானவர் என்பதை தர முடியுமா, அல்லது எந்த அடிப்படையில் நீங்க ஹதீஸ்களை மறுக்கிறீங்க பலவீனமானது சொல்றீங்களா தர முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாரானியை சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஷாரானிக்கு பதிலளிக்கிறீங்க, பிசுறு கிதாபுக்கு ஏன் பதிலளிக்கல? சரி, ஷாரானியை ஏன் பதிலளிச்சோம்? ஷாரானியை நீங்கள் மூல தலைப்புக்குள்ள விஷயத்தில் இருந்து போட்டீங்க. அவர் பொய்யான குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள் சொன்னீங்க, அதாலதான் ஷாரானியை பேசணும். பிசுறு நூல்கள் இந்த தலைப்பிலே இல்லை, அதனால பேச வரவில்லை. தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் பின்பற்றணும். என்னதுக்கு ஆதாரங்கள் கொண்டு வாங்க? சில ஆயத்துகள் ஓடினார். சிரிப்பாக இருக்குது. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பது என்ன? குர்ஆன் மட்டுமா, ஹதீஸ் மட்டும் அல்லது இந்த ஆயத்தில நாங்க சொன்னோமா இஜ்மாவும் கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது. இஜ்மாவும் கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இல்லைதான். அல்லாஹ் அந்த இஜ்மா கியாஸில் இருந்துதான் அவன் இறக்கியதை வெளியிலே வகுத்தெடுத்து முழு உலகளாவிய பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுக்கிற அந்த ஆயுதமாக இஜ்மாவை கியாஸை வச்சிருக்கிறான். உங்களிடத்தில் அந்த இஜ்மா கியாஸ் இல்லாததால்தான் உங்களுக்கு என்ன வட்டிக்கு ஆதாரம் சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, பராயில போட்ட நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க எந்த ஒரு கேட்கிறோம், நாங்க சொல்லுங்க சொல்லிக்கிறாவே நீங்க சொல்லுங்க. ஏன் ஐட்டம் இல்ல, கோர்ட் இருக்குது கொஞ்சம் சில ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தலைப்புக்கு வர தயார் இல்ல, தலைப்புக்கு வர தயார் இல்ல. அவங்க நிபந்தனை போடுற நேரமே எங்கட தலைப்பையும் நுழைக்க பார்த்தாங்க. நிபந்தனை எழுதினோம் சொன்னாங்க, நீங்க உங்களோட மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் தான் என்று சேர்த்து அதோட மதுஹப் நூல்களும் என்று போடுங்கன்னு வலியுறுத்தினாங்க. ஐட்டம் இருக்கிறாங்க, இஜ்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, ஹதீஸுக்கு உங்களுக்கு ஆதாரம் கிடையாது, கியாஸுக்கு உங்களுக்கு ஆதாரம் கிடையாது, இஜ்மா கியாஸுக்கு உங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்றதுக்கு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்று நிரூபிக்கிறதுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிநந்த சொற்கள் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு தெளிவான ஆதாரம் இவற்றை இல்லை. என்ன உங்களுடைய ரப்பிடமிருந்து வகையாக அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். இது என்ன இஜ்மா கியாஸ் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் வகையாக இறக்கினதில் இருக்கிற சட்டங்களை வெளியிலே நகர்த்துவதற்கு தானே இஜ்மா கியாஸ். இப்ப சொல்லுங்களே, அதை நீங்க எடுக்காததாலே உங்களுக்கு காசில வட்டி இருக்கிறார் இல்லையான்னு சொல்லிக்கொள்ள முடியல. தங்கமுக்கு போடலாமா போடலாம்னு சொல்லிக் கொள்கிறாரே, பைபாட் தொக்கேஷன் மண்ணேறுவா ஏறாத நம்மளுக்கு சொல்லிக் கொள்கிறாரே. குர்ஆன் ஹதீஸுடைய அந்த நேரடியான ஆதாரங்களில் தான் நாங்கள் எடுப்போம் என்று போனதுதான் உங்களுக்கு அங்கே ஆதாரம் இல்லை. பிஜேபி அவருடைய கேள்வியை போடாம பார்த்து நாங்க பதில போட்டோம்.
கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. நீங்க கேள்வியை கேட்கல, கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. நீங்க தெளிவாக கேட்கல, கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. அடுத்தது சொன்னாங்க திரும்ப ஒண்ணுமே போட்டுக்கலாம் போடலாமா? சரி. அடுத்தது சொன்னாங்க நாங்க அப்படி சொல்றவர் முட்டான்னு சொன்னாங்க. நாம சொன்னது கவனம் காட்டுமா? எங்களுக்கு என்ன கவனம் காட்டுறதுக்கு நீங்க சொன்னீங்க ஒளிய ரசூலுல்லாஹ்வோட ஒளிய காட்டுறது முட்டாளுன்னா. நீங்க சொன்னீங்க அந்த முட்டாள் யாருன்றத உங்களோட ஆணையிலிருந்து இருக்காங்க. அடுத்து அந்த இன்னொரு பேசக்கூடிய மௌலவி சொன்னாரு, நாங்க மதரசாக்கள் ஓடுற காலத்தில் எனக்கு இந்த செக்ஸ் எல்லாம் படிச்சு தந்தாங்க. அதனால ஒன்றும் விளங்கல. உண்மைதான். அந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா ஒழிச்சிருந்திருக்கலாம். இஜ்மா கியாஸ் பாடம் வரும்போது தூங்கி இருக்கிறான். அதுதான் இஜ்மா விலங்கல்ல, கியாஸ் விலங்கல்ல. இஜ்மாவை இன்னுமே தப்பா புரியுறாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. இஜ்மா எங்கள் ஒரு ஹோலியில ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் கேட்கிறாங்க. இஜ்மா கியாசுடைய பாடம் நடக்கும்போது சரியா கண்ணதோடு இருக்கல. அதனால இஜ்மா கியாஸ் புரியுது. அடுத்தது சொன்னாரு சஹாபாக்களை கேவலப்படுத்தி பேசுறாரு. உங்களுக்கு சஹாபாக்கள் உங்களோட சாவியா? அது எங்களோட சாவி. அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை புகழ்ந்து பேசலையா? உங்களுக்கு சஹாபி இவ்வளவு கேவலமான பேச்சு. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை புகழ்ந்து பேசலையா? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் பேசலையா? சஹாபாக்களை குறித்து என்ன நடந்திருக்கிறதா? இந்த விவாத மேடையினூடாக குர்ஆன் பிரதியும் இல்லாம போச்சு. என்னவோ பேச வந்தாங்க, என்னவோ இல்லாம முழு உம்மத்துக்கு உலகத்துக்கு காட்டிட்டாங்க. இந்த குர்ஆனை நாங்க ஏற்றுக்க மாட்டோம் சரி. முஅ்தஸிலாக்கள் இந்த கொள்கையை படம் பிடிச்சு காட்டிட்டாங்க. நாங்க முஅ்தஸிலாக்கள் தான் பேர் தௌஹீத், முந்தி இருந்த தௌஹீதும் அவங்களும் முஅ்தஸிலாக்கள் தான் தௌஹீத் என்று பேரடிச்சுட்டாங்க. அவங்கதான் நாங்க ஏகத்துவவாதிகள் சொல்லிக்கிட்டாங்க. அதே கொள்கையில நாங்க இருக்கிறோம் முழு உலகளாவிய மக்களுக்கு எடுத்து காட்டிட்டாங்க. அடுத்தது சொல்லி காட்டிட்டாங்க எங்களுக்கு இந்த நிரூபிக்கிறதுக்குரிய ஆதாரங்கள் இல்லை. நாங்க நேற்றிலிருந்து கேட்கிறோம், எத்தனை கேள்வி கேட்கிறோம். குர்ஆனை கொண்டு வாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம், காட்ட முடியல. இன்னைக்கு தான் விஷயம் அமலமாகும். அது இப்ப இருக்கிற காபா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்ச காபா, அல்லாஹ் தவாப் என்று சொல்லக்கூடிய காபா. இப்ப இருக்கிற சஃபா மர்வா தான் ரசூலுல்லாஹி காலத்தில் இருக்கிற சஃபா மர்வா. இப்ப நாம ஒரு அரபா தான் அந்த அரபா நிரூபிக்கிறான்னு கேட்டா அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னமும் பேச்சே இல்லை. எங்க ஆதாரம் போச்சு? மீராசுடைய வசனாவை பேசுறோம். நீங்க சொல்லுங்க எடுத்து போட வேண்டியதானே? குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக இருக்கிறது. குர்ஆன் வெளிரங்க கருத்திலே இருக்கிறது, ஹதீஸுடைய வெளிரங்க கருத்திலே இருக்கிறது. இவருக்கு சோன் 8ல 1, இவருக்கு 4ல 1, இவருக்கு 6ல 1 பிரிச்சு போட வேண்டியதானே? ஏன் பிரிச்சு காட்டல? ஏன் தயக்கம்? பிரிச்சா பொட்டு வந்துட்டாய், விடயம் அம்பலமாயிடும், முகத்தில கிழிஞ்சு போயிடும், சொல்லதுக்கு அந்த பதிவு இல்லாம போயிடும். அதனால பேசாம மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அதனால அன்புடன் நாம் கேட்டுக்கொள்கிறோம். எதையோ நீங்க பேசிக் கொண்டிருக்காங்க. மூலாதாரங்கள் 4 அல்லது நீங்கள் 2 மட்டும்தான் இருக்கிறீங்களா? அதை நிரூபிக்கிறதுக்குரிய ஆதாரங்களை பேசுங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிரங்க அர்த்தத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்குள்ள இருந்து இஜ்மா எடுக்க ஆக முடியாது. அதுக்குள்ள இருந்து கியாஸ் மூலமாக சட்டங்களை வகுக்க முடியாது என்று நீங்க ஆதாரம் காட்டுங்க. நீங்க ஓடி காட்டி ஆயத்தில் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரம் உள்ளார்கள் சொல்லல. நீங்க வெளிரங்கமான அந்த கருத்தில தான் அதைத்தான் முன்வைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்குரிய தெளிவான தலீல்கள் ஆதாரங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கும். சும்மா நாள் கடந்துகிட்டே போகுது, நேரம் அப்படி பறந்துகிட்டே போகுது. என்னென்னவோ சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஐட்டம் இல்லையா? பேசுறதுக்கு ஆதாரம் முடிஞ்சு போச்சா?
அதாவது இந்த செக்ஸ் எல்லாம் போகுது, அதுக்குதானே இந்த ருசியான கதையெல்லாம் சொல்லி சிரிக்கிறீங்க, அதையெல்லாம் சொல்லி சிரிக்கிறீங்க, செக்ஸ் செக்ஸ் சொல்லி நீங்க சிரிக்கிறீங்க. நல்லா வழங்கிக்கோங்க, எங்களை வேறொரு வழிக்கு இழுக்க பார்க்கிறாங்க. நாங்க தெளிவாக இருக்கிறோம், தலைப்புல தெளிவாக தலைப்புல இருக்கிறோம். தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? ஆரம்பத்தில் சுட்டி காட்டுறாங்க, நீங்க தலைப்புலையும் இல்ல நிலைப்பாட்டிலையும் இருக்கிறோம். சுட்டி காட்டுறாங்க, நிலைப்பாட்டிலே இல்ல. பதாய அமல்களின் சிறப்புகள் தபிலீக் ஜமாத்துடைய நூலகத்துக்கு காட்டுறீங்க. இது நிலைப்பாட்டில் இருக்கிறா? நிலைப்பாட்டில் இருக்கிறா? நிலைப்பாட்டில் ஒன்று பேசுறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க. எதை காட்டுறதுன்னு தெரியாது, நேற்று முடியாம செஞ்சாங்க. மனிதனுடைய இமாம்கள கருத்தை எடுத்தவங்களை காமிச்சுனா குர்ஆன் இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அதனால மனிதனுடைய இமாம்கள் இருந்தா அஹ்மத் இமாம் இப்படி சொல்றாரு, கசாலி இமாம் இப்படி சொல்றாரு, இன்னும் யாரு திருமானி இப்படி சொல்றாரு என்று நாம் சொல்லிக்கிட்டு போனாரு, எல்லாம் அடிக்கிட்டு போனாரு. விதியையும் மீறியதை போயிட்டாங்க. இந்த ஐட்டம் இல்லைதான் தெளிவாக உங்களிடத்தில் கேட்கிறோம், நீங்க தயவு செய்து ஆதாரத்தை முன்வையுங்கள். இஜ்மா இல்லை என்பதற்கு ஆதாரம் முன்வையுங்கள். நாங்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் இஜ்மா இல்லை, நீங்கள் விளங்கி இருக்கிற அர்த்தத்தில் தான் இஜ்மா என்பதை நீங்கள் நிரூபிக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே இருக்கிறதா இஜ்மா என்று நாங்கள் சொல்றது பிழையாக இருந்தால் நீங்கள் அதை நிரூபிக்கணும், இஜ்மா நிரூபிக்கணும். கியாஸ் இல்லை என்றால் அதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் முன்வைக்கணும். நாங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆயத்தில் ஓடி காட்டார் இன்ஷா அல்லாஹ் தேவையில்லை, அடுத்த அமர்வில் கியாஸுக்கு என்ன ஆதாரங்கள் தேவையோ நாங்கள் நிரூபிக்கிறோம். கடைசியாக கேட்டுக்கொள்றோம், நீங்க அடுத்த அமர்விலையாவது பணத்துக்கு வட்டி இருக்கிறதா என்பதை தயவு செஞ்சு குர்ஆன் ஹதீஸிலிருந்து சொல்லுங்க. தங்க மூக்கு போடலாமா? எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்க பல்லு போடலாமா? எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை முன்வைங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம். 2 டிவிடி ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு 1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. கணேசனுடைய சகோதரர்களே, போன இறுதி உரையில் அவர்கள் சொன்ன சில வாதங்களுக்கும் கருத்துகளுக்கும் இப்பொழுது உங்களுக்கு புதிய பதில்களை நாம் தரோம். அதில் முதலாவதாக சொன்னார்கள், நம்ம உணர்வுகளை தூண்டி வருகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மனிதனுடைய அசிங்கங்களை போட்டு உணர்வுகளை, அது உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்கு. உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபாசமான கருத்துக்கள். அதான் என்னுடைய தலைப்பு. அந்த தலைப்பு தான் கையெழுத்திடப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அது வருவது காரணத்தினால் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பொருள் பேச முடியாது. அந்த மாதிரி ஆபாசமான கருத்துக்கள் வரும் பொழுது, படிக்கும் பொழுது அது உண்மையிலே என்ன செய்யணும், கோபப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது அது தவறு என்று என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த கிதாப் என்பது
குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் கிதாபை இறக்கினான்னு சொல்லியிருந்தாங்க, கிதாபை புத்தகம்னு சொல்லிட்டாங்க. அதனால புத்தகம் தான் அதுக்கு அர்த்தம் என்று சொன்னாங்க. இந்த கேள்வி எதன் தொடர்பாக கேட்கப்பட்டது, அதற்குரிய பதில் என்ன என்பதை சரியாக விளங்கியவர்கள் சொல்ல வேண்டும். காவிர்கள் கேட்கிறாங்க, நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் இந்த வேலையை இறக்கியதாக சொல்றானே, அங்கே அல்லாஹ் தஆலா முழு புத்தகத்தை தான் இறக்கினானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புத்தகம் கிதாபு என்பதற்கு எழுதப்பட்டது, அது ஒரு புத்தகம் என்றுதான் பொருள் நீங்க சொன்னீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது புத்தகமா, அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது புத்தகமா கொடுத்தானா? காவிர்கள் கேட்டது என்ன ஒளிவடிவில் வருவதை மறுத்து புத்தகத்தை கேட்டானா? அதை முடியாது என்று அல்லாஹ் சொன்னது புத்தகத்தை சொன்னானா அல்லது ஒளிவடிவில் உள்ளதை சொன்னானா என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். அங்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது ஒளிவடிவிலான குர்ஆன் என்பதை நம்ம சொல்றோம். நீங்க கிதாபுங்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு அது புத்தகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புத்தகமாக இறங்குகிறது அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா அதுக்குரிய பதிலாக நம்ம என்ன செய்யணும் சொல்லுறோம். அடுத்ததாக பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வைத்திருக்கக்கூடிய திருமலை குர்ஆன்ல இருக்கக்கூடிய நாயின் போட்டது, மன்சீர் போட்டது, சாபி சஜிதா, அனபி சஜிதா, அந்த ஜுது இவைகள் எல்லாம் நாங்களாக பின்னாடி போட்டுக்கிட்டதுதான் ஒத்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் நீங்கள் விளைவிக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அவங்க சொன்னாங்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த அந்த பிரதியில் எதுவும் கிடையாது, இது நாங்களாகத்தான் போட்டுக் கொண்டது. அப்போ குர்ஆனில் இவர்களாக நிறைய விஷயங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்க விளைவிக்கிறீர்கள். இது இப்போ சாமி சஜிதா, அனபி சஜிதா என்று போட்டதெல்லாம் அன்று நபித்தோழருடைய காலத்தில் கூட இல்லாததை இவர்கள் தான் இஜ்மா என்ற பெயரில் என்ன செய்திருக்கிறார்கள், சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக ஒரு சகோதரர் சொன்னாரு, நம்மளை சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, அதுக்கு அங்கேயும் ஒரு ஆள் வச்சிருக்காங்க, என்னை ஏகத்துவத்தை படிக்கிறதுக்கு. அதை நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி ஆட்களை நீங்க படிக்க வச்சீங்கன்னு சொன்னா நிறைய ஆதாரங்கள் நமக்கு எடுத்து தருவார்கள் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதுதான் கிரிக்கெட் சொன்னாங்க, அங்க போறதுல வெறும் நோபாலா தான் வந்துகிட்டே இருக்கு. அது அவர் சொன்னா நம்ம சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், ஜியாரத்துங்கிற சட்டத்தை முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு போய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே கேள்வி அவர்களும் திருப்பி கேட்டுக்கிட்ட அவங்களுடைய மிகவும் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி அவருடைய சொல்ல என்ன எத்தனை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, கதீம் அப்படின்னு ஒன்றும் ஜதீத் ஒண்ணு இல்லையா, அவருடைய பழைய கூற்று புதிய கூற்று இல்லையா, ஏன் மாத்தினாரு? நம்ம செஞ்சே தப்பா, ஒரு தவறை இது தவறுன்னு ஒத்துக்கொண்டது தப்பு என்று சொன்னால் பவன கட்டுத்தனமாக அவர்கள் முன்னால் ஒன்றை எழுதிட்டாங்க பின்னால் ஒன்றை எழுதிட்டாங்கன்னு சொன்னால், இமாம் ஷாஃபி எழுதியிருக்காரு பழைய கூற்று ஒன்று புதிய கூற்று என்று நீங்க எழுதிக்கிறீங்களே, இப்ப ஷாஃபி இமாம் விவரம் தெரியாம முன்னாடி சொல்லிட்டாரா, பின்னாடி தான் அவர்களுக்கு இது சரி என்று பட்டதா என்ற கேள்வியை அவர்களுக்கு என்ன செய்வோம், வைக்கிறோம், திருப்பி வைக்கிறோம். அடுத்ததாக சொன்னாங்க சாரா இமாம் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் அவர் குர்ஆன் இல்லாத குர்ஆன் என்று போது நாங்க எதுக்காக நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால், அது நீங்க தலைப்புக்கு உட்பட்டு நீங்க வந்தீர்கள். அவர் குர்ஆன் இல்லாத குர்ஆன் என்று போதினால் அதுக்காக நாங்கள் பதில் சொன்னோம். அதே மாதிரிதான் நாங்க முதலாக எடுத்து வைத்த மதுஹபுடைய நூல்ல தெளிவாக ஃபஸத ஹஜ்ஜுஹா இஜ்மான், அவருடைய ஹஜ்ஜி இஜ்மாவின் அடிப்படையில் ஃபஸாதாயும் இஜ்மான் அங்கே இருக்குது. எடுத்தவுடனே இஜ்மான் வாசகத்தோடு அங்கே சொல்லப்பட்ட சட்டத்தை நாங்க எடுத்து சொன்னோம். அதையும் இஜ்மா என்றுதான் என்ன செய்கிறது இருக்குது. இஜ்மான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதற்கு ஏன் பதில் சொல்ல நீங்கள் மறுக்கிறீர்கள், அதையும் கொஞ்சம் அவர்கள் என்ன செய்யணும் விளக்கணும். அடுத்ததாக மதரசாக்கள்ல இந்த மாதிரி ஆபாசங்கள் தான் நடத்துறாங்க. நடத்தும் பொழுது நாங்கெல்லாம் ஒரே இதா இருப்போம், அவங்க ரொம்ப ருசியா அழகா சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு, ஆமா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் நீங்க விழிப்புணர்வு, ஏன்னா ருசியான கதைகளாக இருக்குல்ல அப்படிதான் கேட்பீங்க. இஜ்மா கியாஸ் நடக்கும் போது தூங்கி இருக்கிறீங்க, அது தூங்குற மாதிரி தான் இருக்கு செய்யுது, வேற என்ன செய்யறது நம்ம அந்த விஷயங்களே இப்போ இது முக்கியம் இல்லை. என்னன்னா அவங்க இப்படிதான் நடத்துறாங்கன்னு ஒத்துக்கிறாங்க, தெளிவான வாக்குமூலம். இந்த மாதிரி அசிங்கங்களை நாங்க நடத்ததான் செய்யறோம், நாங்க சொல்லிக் கொடுத்துதான் இருக்கிறோம், பசங்களுக்கு விளக்கிட்டு தான் நாங்க இருக்கிறோம். பொதுமக்கள் விளைவிக்கின்ற இந்த மாதிரி அசிங்கங்களை படித்த நம்முடைய பிள்ளைகள் எப்படி உருவாக்குவாங்க?
இந்த மாதிரி அசிங்கங்களை சட்டத்துல சொல்லிக் கொடுத்தால் அவன் எப்படி பிற்காலத்துல ஒரு மனிதனாக வளருவான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவர்களை தெளிவாக இந்த மாதிரி அசிங்கமான சட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம், சொல்லிக் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் என்ன செய்கிறது, இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை என்ன செய்திருக்கிறார்கள், தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இதை போன்று வரக்கூடிய இன்னும் சில சட்டங்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஏராளமான மதுரையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளி போட்டோம். எல்லாத்துக்குமே பதில் சொல்றது விட்டுட்டு ட்ரைபன் சிரிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இல்லாத மாதிரி காட்டுறதுக்காக பதில் சொல்றதை விட்டுட்டு இன்னும் அது இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க. அது பதில் சொல்றாங்க. பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெளிவாக தெரியும், பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியும், இது இருக்கக்கூடிய குப்பைகள் தான். நம்ம பிள்ளைகளை இந்த மதத்தினால உள்ள விட்டா இது மாதிரி விஷயங்கள் தான் படிச்சுட்டு வருவாங்க அப்படின்றத பார்த்தாலே தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாம நேற்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா 25 வருஷம் இப்போ கேட்கிறாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க. 25 வருஷம் ஆய்வு ரசத்தை சொல்ல வேண்டியதாங்க. 25 வருஷம் ஆய்வு பண்றாங்க, இதுக்கு பதில் சொல்றது. இன்னும் பதில் சொல்ல முடியாது. எப்படி பதில் சொல்றது? புகார இதுக்கு எதுவுமே சமாளிக்கவே முடியாது. இப்ப இல்லாட்டி வெளியில போய் கேட்பாங்க, நமக்கு எப்படி புகார் இருக்கிறா, என்ன சமாளிக்க போறீங்க தெரியாது. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது எப்படி சட்டம் வருதுவாங்க, தபீருல் ஹகாயிக் என்ற புத்தகத்துல 3வது பாகம் 39வது பக்கம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கதவத்தில் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியத ஒரு கிழக்கில் இருக்கக்கூடியவன் மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சு வைத்தகுமா மசீரத் சனத்தின் அவங்க இருவருக்கும் மத்தியில ஒரு வருட பயண தூரம் இருக்கலாம். 2 பேருக்கு மத்தியில் எவ்வளவு கட்டு இருக்குன்னு சொன்னா, 1 வருஷம் பயணம் போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரம் 2 பேருக்கு மத்தியில இருக்குமா. அதுக்கு பின்னாடி அந்த பெண் என்ன தெரியுமா பண்றா, அவரை திருமணம் முடித்ததிலிருந்து 6 மாசத்துல ஒரு பொண்ணை பெற்றெடுத்து கொள்வார். கொண்டு வந்தேன்னு சொன்னா அந்த புள்ள யாருக்குரியதா, திருமணம் முடிச்சாரு மாப்பிள்ள அவருக்குரியது. ஏன் தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, இன்கானில் அக்கலி அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா சாத்தியம் இருக்குது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்துக்கவே மாட்டாங்க. கிழக்கு இருக்கிறோம் மேற்கு இருக்கிற கல்யாணம் முடிக்கிறாரா, முடிஞ்ச ஒரு பிள்ளைய கொண்டு வந்தேன், 6 மாசத்துக்குள்ள ஒரு பிள்ளைய கொண்டு வந்தேன், இந்த பிள்ளைக்கு வந்தா பாப்பா. அது அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா சாத்தியம் இருக்கிற. என்ன தெரியுமா சாத்தியம், அதே சொல்றாங்க, வகுவா ஐயசனே இல்லையா புத்துவத்தின் கராமத்தில் நிகழ்ந்தா. அல்லாவுடைய கராமத்தால இவர் ஒரே எட்டாம் இணைஞ்சு போயிருப்பார். ஏன்னா அல்லாவுடைய கராமத்தால இணைஞ்சு போயிருப்பாரு. அறிவுபூர்வமா எவ்வளவு சிந்திப்பாரா, அறிவு இருக்கிறவன் இப்படி பத்தா கொடுப்பாரா. ஒருத்தர் வெளிநாட்டு இருக்கிறா, ஒருத்தர் இருந்து பிள்ளை வச்சிருக்கா, இவங்க பிள்ளைதா, ஏன்னா கராமத்துல வந்து போயிருப்பாரு. இதுதான் பதில் இவங்களுடைய நிச்சயமா. இவங்க தான் இதனுடைய கியாசு. இதுக்கு பதில் சொல்லணும். எக்கச்சக்கமான புகார் அள்ளி போட்டிருக்கிறோம். இவங்க பதில் சொல்றாங்க, பாமர மக்களுக்கு தெளிவாக தெரியும் இது வழிகேடுதா, இது குப்பைதான் என்று தெளிவாக நிறுவனம் ஆகிக்கொண்டே இருக்குது. அன்பான சகோதரர்களே, குரானை பற்றி சகோதரர்கள் தெளிவான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். நாங்கள் குரானை எழுதி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் குரானில் இல்லாததை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லாததை, பின்னால் நாங்களால் உருவாக்கி கொண்ட விஷயத்தை தான் குரானுக்கு நாங்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். அப்ப நம்ம என்ன கேட்கணும்னு சொன்னா, அப்ப நீங்க உங்க இதை எடுத்து காட்டி இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ் இதை பாதுகாப்பதாக சொல்கிறான் என்று எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் வந்தது மாதிரி காட்டுங்க. எதற்கு இந்த மோசடி செஞ்சீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து குரானில் இல்லாத சேர்த்துக்கணும். எந்த அடிப்படையில் சேர்த்தாங்கன்னா, இஜ்மா அடிப்படையில் சேர்த்தாங்க. இவங்க இஜ்மாவுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். இந்த குரானில் சேர்த்தீங்கன்னா சஹாபாக்களை பின்பற்றி சேர்த்தீங்களா? உங்க வாக்குமூலம் என்ன, உஸ்மானுடைய பிரதிநிதியில. அப்போ இஜ்மாவுக்கு ஆதாரம் காட்டுறது, அது இவங்க சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்ப இவர்கள் சொன்ன இந்த விஷயத்துல இருந்து இஜ்மா என்பதை எவ்வளவு தெளிவான வழிகேடு என்பதை நீங்கள் அறியலாம். குரானை சேர்த்துட்டாங்கல்ல, எந்த அடிப்படையில் சேர்த்தாங்கன்னா இஜ்மா அடிப்படையில் சேர்த்துட்டாங்க. அது இஜ்மாங்கிறது என்னது, இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் குரான் ஹதீஸ் என்ற 2 அடிப்படையில் தாண்டி 3வதாக இஜ்மா என்று சென்றால் குரானில் இல்லாததை எல்லாம் சேர்க்க வேண்டிய
ஒரு கேவலம் ஏற்படும் என்பதற்காக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி போட்டோம்னா எவ்வளவு ஆபாசங்கள் அதை என்ன அவங்க தப்புன்னு நிரூபிக்கணும். அதை பத்தி வாய திறக்கவே இல்லை. செக்ஸான கதை, ருசியான கதை, ஆபாசம் அப்படிலாம் பேர் சொல்றாங்க. அதுதான் எங்க உங்க நூல்ல இருந்து இருக்குது. நீங்க போட்ட தலைப்பு என்ன? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த நாளும் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் அப்படின்னு நீங்க ஒரு ஒப்பந்தத்துல தலைப்பு போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க வாசிச்சு காட்டுறதுதான் உங்க புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நாங்க பட்டியல் போட்ட அந்த ஆபாசமான விஷயங்கள் குர்ஆன்ல கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸ்ல கிடையாது, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நீங்க ஆதரிச்சீங்கன்னா அப்ப மூணாவது இஸ்மால இருக்கணும். ஏன்னா நீங்க 4 அடிப்படை சொல்லியிருக்கிறீங்கல்ல, குர்ஆன் இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்ப 4 அடிப்படை எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஆபாசங்கள் எதுல இருக்குது? இஸ்மால இருக்குது. அதை நீங்க சொல்லக்கூடிய கியாஸ்ல இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியாம போனது மூலம் இந்த இஜ்மா என்பது வழிகேடு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து அவங்க சொன்னாங்க, பல வகைகளில் ஒரு பதில் சொல்லலாம். வேற என்ன சொன்னாங்கன்னா, இந்த மதுகுள்ள என்ன இஜ்மாவா அப்படின்னு பேசுகிறது. இந்த மதுகுள்ள இஜ்மாவா, அது என்ன கியாசா அப்படின்னு பேசினாங்க. குர்ஆனில் இல்ல, ஹதீஸில் இல்ல. சரி, இஜ்மா கிடையாது, கியாஸ் கிடையாதுன்னா அதை எதிர்கொண்டு எழுதிட்டு இஸ்லாத்துடைய அடிப்படை 4 சொன்னீங்க. அந்த 4 தாண்டி மற்றதெல்லாம் மாற்றம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்போ உங்க அடிப்படை தான் என்ன? அடிப்படை அற்றவர்கள். இவங்க சொன்ன இந்த விளக்கங்கள் மூலம் முடிவா வரக்கூடியது என்ன? இவர்கள் பேசிக்கு ஒரு அடிப்படை என்று சொல்வது போய் இவர்களுக்கு என்று எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. தேவையான மாறிடுவாங்க, நாங்கள் இல்லாதவர்களுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. பச்சோந்தி மாதிரி மாறக்கூடியவர்கள் அடிப்படை இல்லாதவர்கள். இதைத்தான் விளக்குகிறது. அடுத்த சகோதரர் சில கேள்விகளை கேட்டார்கள். பராயிலுக்கு என்ன சட்டம் அப்படின்னு ஒரு மசாலாவை வாசிச்சாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். குர்ஆன்ல இருந்து அடிப்படையாக வைத்து பதில் சொல்லுவோம். ஆனா அவங்க இஜ்மா அடிப்படையில் எப்படி முடிவெடுத்தாங்கிறதையும் சொல்லணும். என்ன பதில்? அதை சொன்னாங்க, இறந்து போயிட்டார், அவருக்கு தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாங்க. குர்ஆன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. தந்தைக்கு எவ்வளவு சொத்து? 6/1, தாய்க்கு 6/1, மனைவிக்கு 8/1, 2 மகன்களுக்கு 3/2. இந்த பங்கீடு என்ன திருமறைக்குறாங்க சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் எப்படி பங்கு வைக்கிறது? பொதுவான ஒரு எண்ணம் எடுக்கிறோம். இந்த 6, 3, 8 இது எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு எண்ணம் எடுக்கணும்னா 24 எடுக்கிறோம். 24 3 வரும். அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 பங்கு எடுத்துக்கிறோம். ஆனா ஒவ்வொருவருக்கும் பிரிச்சம் சொன்னா 27 பங்கு வருது. இதுதான் பெரிய ஆயுதம் மாதிரி 24 தான் நம்ம எடுக்க முடியுது. ஆனா வர்றது 27. இது எப்படி தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் இந்த பங்கெல்லாம் சொல்லிட்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில நீ பங்கு கொடுன்னு சொல்றான். என்ன சிரிக்கிறீங்க? 24 நீங்க பங்கு கொடுத்தீங்கன்னா கடைசியில் 24 பங்கு கொடுத்தீங்கன்னா பிறர் பாதிக்கப்படுவார். அப்ப எப்படி கொடுத்தா அடுத்தவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. யாருடைய அட்டையும் கொடுக்க முடியாது. 27 பங்கு கொடுத்தா யாருடைய அட்டையும் பதிக்க மாட்டோம். சரிசமா பங்கு வச்சிருவோம். நாங்க எந்த வருஷத்துக்கு அது அதிகமாவுக்கு போகல. அப்ப குர்ஆன் நாங்க தெளிவாக செய்துவிட்டோம், நிரூபித்து விட்டோம். அடுத்து குர்ஆன் நாங்க மருத்துவன்ற மாதிரி கொண்டு வராங்க. குர்ஆன் மறுக்கல, குர்ஆன் சொல்லிட்டு சேர்த்துருக்கீங்க, அதைத்தான் மறுக்கிறோம். அதை கழிச்சுட்டு நம்ம நீங்க எதை காட்டுறீங்களோ அதுல உள்ள விஷயங்கள் சாதனைகள் என்றுதான் சொல்றோம். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
ஏகத்துவம், ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபிக்ஹுக்கு பதில் சொல்லுங்க, ஃபிக்ஹுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு சொன்னதை நீங்க வழங்குங்க. இந்த விவாதம் இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்ற இந்த விவாதம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஒப்பந்தம் செய்த அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் தெரியும் இந்த விவாதம் இந்த தலைப்புக்கு ஏன் வந்தது. முதல்ல விவாதம் செய்ய பார்த்தோம், ஃபிக்ஹில தான் விவாதம் செய்ய பார்த்தோம். கூட்டுதுவா இருக்கிறா, குனூத் இருக்கிறா, இதுலதான் விவாதம் செய்ய பார்த்தோம். எந்த அடிப்படை மூலாதாரத்தை வைத்து விவாதம் செய்வது என்று நிபந்தனை போடும்போதுதான் அவங்க 2 நாள் நாங்கள் 4. அப்ப முதல்ல மூலாதாரத்தை முடிவு செய்வோம், அதுக்கு பின்னால் அடுத்ததுக்கு போகும்போதுதான் இந்த மூலாதாரத்துக்கு வரும். அதை ஃபிக்ஹில விவாதம் செய்ய முன்னால் ஃபிக்ஹுடைய மூலாதாரம் என்ன என்பதை முடிவு செய்வதுதான் இந்த விவாதத்துடைய நோக்கம். அதைத்தான் நான் சொல்றேன். தலையை பத்தி முதல்ல பேசுவோம், காலை பத்தி பின்னால பேசுவோம் என்று முடிவு செஞ்சுட்டு ஃபிக்ஹை கொண்டு ஃபிக்ஹ் வச்சுட்டோம் என்னது அடிப்படையை புரியாம பேசுகிறா. அதனால நாங்க சொல்றோம், இது பரிதளிக்கிறது, இது பதில் அல்ல, இது பரிதளிக்கிறது பெரிய ஒரு காரியமும் அல்ல, ரொம்ப சிம்பிளான வேலை. இது பதிலும் கொடுத்திருக்கிறாங்க, வீடியோ கிளிப் இருக்கு, எடுத்து பாருங்க. 2002 முஸ்தபா சாதி ஹதரத் இங்க பதிவு பண்ணாங்க, அந்த வீடியோ கிளிப் இருக்குது. இதுக்கு தெளிவாக சரியான ஒரு வீடியோ பதிவு பண்ணாங்க. நாங்க ஏன் இதுக்கு வராம இருக்கிறோம், எங்களுக்கு முதல்ல மூலாதாரத்தில் இருக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்க எங்களை விட்டு தருவோம். மூலாதாரம் தேவை என்பதுதான் இந்த விவாதம் செஞ்சவங்க தேவை. மூலாதாரத்தை பற்றித்தான சட்ட முதல் இருந்துச்சு, யுத்தத்தை பத்தியா சட்டத்தை பத்தியா, ஏன் இந்த விவாதத்திற்கு அமர்ந்தோம் என்று தெரியும். 2வது சொன்னாங்க சகோதரர், சிலர் நீங்க பேச சொன்னீங்க, ஒருத்தர் அமர்த்தி வச்சிருக்கிறீங்க, அவரை பொய்ஸ்டார் சரியான சொல்றாரு. நீங்க இந்த தலைப்புக்கு பொய்ஸ் கொண்டு வரல, அதாவது இந்த எடுத்து வாங்க கொண்டு வரல, நீங்க என்னவோ எடுத்துட்டு வந்தீங்க, சரியா தலையகத்தை படிக்கல, என்ன தலைப்பில விவாதிக்க போறோம் நீங்க படிக்கல. 2வது நீங்க வாருங்க, இங்க விவாத அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது இஜ்மா வ கியாஸ், சரி என்பதும் பிழை என்பதும் திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையில் விவாதம் அமைய வேண்டும். ஃபிக்ஹ் கிதாப் எடுத்து இமாம் கியாஸ் இஸ்பாத் பண்ணணும், நிரூபிக்க வேண்டும் தெரியுது. விவாத அடிப்படைக்கு அடிப்படையும் விவாத அடிப்படையும் இருக்கிறான். இங்க நாங்க இஜ்மா இருக்கிறதாலும் குர்ஆன் சுன்னாஹ் இருந்தா காட்டணும். இங்க பாருங்க, விவாத அடிப்படையில் முதல் நம்பர் படிங்க, திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். என்ன பொருள் இஜ்மாவும் கியாஸும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து யார் பேசிக் கொண்டிருக்கிறோம், யார் பேசுறோம், விவாதத்தை யார் மதிக்கிறோம், இந்த நிபந்தனை யார் மதிக்கிறோம். இங்க இருக்கிறார் மனிதப்ப நூல்களில் இருந்தும் இஜ்மா கியாஸை நாங்கள் நிரூபிப்போம் எழுதுறீங்களா? அப்ப என்ன நீங்க விவாதத்தின் தலைப்பு எழுதுறீங்க, சரி நிலைப்பாட்டுக்கு போறவங்க பண்ணீங்க, அதிலே இல்லாத தூக்கிட்டு வந்தீங்க. இப்ப இந்த 2 நாளை எப்படி கொண்டு வந்தீங்கன்னா விவாதத்துல அடிப்படையே உறுதி கொண்டு வச்சீங்க. இப்படி கொண்டு போன எங்களுக்கு இலகுவா விவாதம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் சரத்து போடணும்? எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு முறையாக விவாதம் செய்து ஒரு சரியான தீர்மானத்துக்கு எல்லாரும் வரணும் தான் விவாதம் போடுறது. ஏன் ஒரு நாளை செலவழித்து நிபந்தனை மட்டும் சொன்னீங்க, ஒரு நாள் செலவழித்து நிபந்தனை மட்டும் சொன்னாரு. ஏன் போட்டீங்க?
விவாத அடிப்படையில் ஒன்றை போட்டுட்டு இன்னொன்று கலக்கிறதா? இது என்ன நியாயமான பேச்சு? அடுத்தது சொன்னாங்க இஜ்மா கியாசுடைய பாடம் சூனாக இருக்கிறதா? அதாவது தூக்கம் வச்சு சூனாக ஏற்காரே அது விளங்குறது கஷ்டமாகும். அதுதான் தூக்கம் வச்சு. அதனால இன்னமுமே அவரோட தலையில இஜ்மால வேறு தலையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இஜ்மால அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டவன்னு வருகிறாங்க. கியாஸ் என்றா குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டவன்னு வருகிறாங்க. நாங்க சொல்றோம் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே இருப்பதுதான் இஜ்மா கியாஸ் என்கிறோம். நீங்கள புரியல. மதரசாவுடைய காலத்தில் சரியாக அறிவிச்சிருந்தாங்க. இன்னொரு சகோதரர் சொன்னாரு, உங்களோட மதரசா பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஓத விட்டீங்கன்னா பெரிய ஆபாசத்தில் இருந்துருவாங்க. நீங்க ஓத விட்டா நாட்டில் இருந்தாங்க ஆபாச வார்த்தைகளை நிறுத்திக்கிறாங்க. என்ன மனத்தனமான கதையை கலைக்கிறார். உலக நிகழ்வுக்கு யதார்த்தத்துக்கு மாற்றமான கதையை கலைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உண்மையை பேசுறீங்க வந்து குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஜ்மாவு கியாஸு பிழை இல்லைன்னு நிறுவீங்க. இதுதான் இந்த விவாதத்தின் அடிப்படை. அப்படி இல்ல மதுஹப் கிதாபுகள் இன்னும் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தால் அப்ப அதுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கும். விவாத அடிப்படையில் போடாதது ஏங்க பேசுறீங்க? அப்ப அப்பவே போட்டிருக்கலாமே. விவாதம் இது எல்லா அடிப்படையிலும் அமையும் என்று போட்டிருக்கலாமே. நீங்க விவாத அடிப்படையில குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான் இரு நிரூபிக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் நிரூபிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம் நிரூபிக்கணும். உங்களால் நிரூபிக்க முடியாது. நூஹ் நபி வாழ்ந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தாலும் அதை நிரூபிக்க முடியாது. கணியத்திற்குரிய சகோதரர்களே, காலையில் பேசிய சகோதரர் அவர்கள் லாபசாபு பாயத்துக்கும் நிம்மதி என்ற ஹதீஸுக்கு பதில் சொல்லி சென்றிருக்கிறார். அது என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும், ஒரு சிறு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும் என்று வருகிறது. எனவே இதை வைத்து இஜ்மாவுக்கெல்லாம் ஆதாரம் எடுக்கிறாது என்று சொன்னார். அதான் நாம் திரும்ப சொன்னோம். அந்த ஹதீஸை சொல்லும் பொழுதே இது அறிவாளிகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸை இப்படி விளங்கணும் என்பதை அறிவாளிகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் திரும்ப சொன்னோம். இந்த ஹதீஸை கொண்டு என்ன சொல்லப்படுகிறது? சமுதாயத்தில ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் தவறான கருத்திற்கு செல்லாது. சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு நேரத்தில் தவறான கருத்துக்கு எல்லாரும் சேர்ந்து சென்று விட மாட்டார்கள். இதைத்தான் இந்த ஹதீஸ் செய்கிறது, நிலைநிறுத்துகிறது. அப்ப ஒரு கூட்டம் கட்டாயமாக அல்லாஹ்வினுடைய அந்த சத்தியத்தின் மீது இருப்பார்கள் என்று சொன்னால், அப்படி இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்கள் தவறில் ஆழ்ந்து விட மாட்டார்கள். இதைத்தான் அவங்க செய்த ஹதீஸ் சொல்றது. அவர் இதை பத்தி பதில் சொல்றேன் என்று இந்த மாதிரி செய்த சொல்லிட்டு போயிட்டார். அடுத்ததாக ருக்கு சஜிதா போன்ற அவர் கிதாப் என்ற வார்த்தையை என்ன செய்யாரு சொன்னார். இன்னும் ஹதீஸ்கள் இருக்கு, நம்ம சொல்லல, சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். கிதாப் என்பது அந்த இடத்துல முன்னாடி கிதாப்ல வார்த்தை வருது. குர்ஆன்ல எத்தனை இடத்துல கிதாப் என்ற வார்த்தை வருகிறது? அந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்ன அர்த்தம் வைப்பீர்கள்? சரி, குர்ஆனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குர்ஆன் என்று சொன்னார்கள்? மொழி வடிவில் உள்ளதை குர்ஆன் என்று சொன்னார்களா? மனதில் பதிய வைத்ததை மட்டும் எழுதப்பட்ட இந்த கிதாபிற்கு குர்ஆன் என்று சொன்னார்களா? புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் யுஸாஃபர பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பிரயாணம் செய்யப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒளிவடிவில் நீங்க சொல்ற குர்ஆன் என்ன அர்த்தம்? குர்ஆனை மனனம் செய்த யாருமே பிரயாணம் செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே முறையில் நடக்கணும். ஒளிவடிவில் உள்ள குர்ஆன் என்று சொன்னால் இதற்கு நீங்க எல்லாரும் குர்ஆனை மனனம் செய்தவரை எங்கேயும் உட்கார்ந்து வீட்டுக்குள்ளே அடைத்து வச்சு கொள்ளுங்க. ஏன்னா வேறு ரிவாயத்தில் வருது, மகாபத்த ஐயனாதகுல் அது, விரோதிகளுடைய கைக்கு போயும் என்று பயந்ததினால் அந்த குர்ஆன் இதுபோன்று நிறைய பிரதிகளாக வெளியிடப்படாத அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்ற வார்த்தையை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று எதற்கு சொன்னார்களோ அதற்கு குர்ஆன் என்று சொல்வதா, நீங்களா அல்லது உங்களுடைய ஏற்ற தலைவரா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொண்டு இதுதான் குர்ஆன் என்று சொன்னால் இதுதான் குர்ஆன் என்று சொல்லுவீர்களா? அதனால இதையும் நாம் செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக இந்த அனந்தர சொத்தினுடைய இதற்கு என்ன செய்தார்கள்? பதிலளித்தார்கள். நாங்கள் இந்த பதில எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எங்கிருந்து பதில் வந்ததுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன செய்யப்படலாம் பேசியிருக்கிறார். கைரம் முவார் குர்ஆன்ல சொல்லப்படுகிறதாம். கைரம் முவார் என்று சொல்கிறான் அல்லாஹ். யாருக்கும் எந்த விதமான கெடுதி ஏற்படாத விதத்தில் பாதிப்பு என்ன பாதிப்பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்குதாம். இதை வைத்து செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கேட்கிறோம் நரன் பாதிப்பு எப்பொழுது ஏற்படும்? அல்லாஹ் ஒரு விஷயத்துல இப்படி இப்படி கொடுக்கணும் என்று என்ன செய்யதான் சொல்லிட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்துல நீங்க இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கிறான். நரனை நாம் ஏற்படுத்த முடியுமா? பாதிப்பை நாம் ஏற்படுத்த முடியுமா? மகனுக்கு இவ்வளவுதான், மகளுக்கு இவ்வளவுதான், மனைவிக்கு இவ்வளவுதான். அல்லாஹ் வரையறை கொடுத்து தந்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்ததில் நம்மால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? இந்த கைரமுல்லா என்ற வார்த்தை எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? அரபி இலக்கணம் படித்தவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அரபி இலக்கணத்தின் பிரகாரம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் என்று கேட்டு பாருங்கள். எதை இதோடு கொண்டு போய் சேர்க்கணும் என்று வைத்து பாருங்கள். வசியத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு இந்த ஆயத்துல வசியத்துக்கு பிறகுதான் இந்த வார்த்தை வருது. மௌத்தான நேரத்தில் வசியத் செய்வாங்க. அந்த வசியத்துக்கு பிறகுதான் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். அரபி படித்த உலமாக்களை கேட்டு பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து சொல்லப்படுமா, தூரத்தில் கொண்டு வந்த அந்த செய்தியை பார்த்து சொல்லப்படுமா என்று கேட்டு பாருங்க. அப்ப வசனத்தின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய அந்த மரண சாசனத்தின் மூலமாக நீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு இடைஞ்சல் அளிக்க கூடாது என்று குர்ஆன் என்ன செய்கிறது? அந்த இடத்துல சொல்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த கைரமுல்லாஹ் என்பதை வச்சு என்ன செய்தார்களாம்? இவ்வாறு தீர்ப்பளித்தார்களாம். எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்களாம்? பங்கிட்டு கொடுத்தார்களாம். அதனால இது கூட அவர்களுடைய சொந்த பதில் இல்லை. நாம் கேட்கிறோம் இதுக்கு கேட்ட மாதிரி, மற்ற பிக்குடைய மசாலாக்களுக்கு கேட்ட மாதிரி நேரடி குர்ஆன் ஹதீஸிலிருந்து உங்களுடைய சொந்த, அதாவது கியாஸ் என்று நாங்கள் எதை சொல்கிறோமோ அது இல்லாமல், சஹாபாக்களுடைய சொற்களை ஆதாரத்திற்கு எடுக்காமல், இப்ப எடுத்து போட்டாங்க. இந்த கைரமுல்லாஹ் இப்படித்தான் பிரிக்கணும் என்று பிரிச்சு காட்டினார்களே, இது யாரு பிரிச்சது? ஒருவேளை இந்த கைரமுல்லாஹ் என்பதை இவங்க சொல்றதுக்கு இவங்க இதுக்குத்தான் சேர்ந்தது என்று சொல்கிறார்களே, இந்த அடிப்படையில் பிரிச்சது யார்? ஒரு சஹாபி பிரித்திருக்கிறார்கள். ஏன் இந்த மாதிரி இன்னொரு கைரமுல்லாஹ் ஒரு அடிப்படையில உங்களால பிரிக்க இயலாதா? அப்ப இந்த கைரமுல்லாஹ் என்பதை கொண்டு போய் எந்த இடத்துல போய் சேர்க்கணும் என்று தெரியாமல் இவர்கள் இந்த வசனத்தோடு என்ன செய்கிறார்கள்? சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், அடிப்படை விஷயத்தில் தான் விவாதம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் தலைப்புலதான் பேசுறோம் என்று சொல்லிக்கொண்டு ஃபிக்ஹுடைய சட்டங்களை பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஃபிக்ஹுடைய சட்டங்களை நீங்கள் விவாதிப்பதாக இருந்தால் ஃபிக்ஹுடைய சட்டங்களை விவாதிக்க வாருங்கள். குனூத் விஷயத்தில் விவாதம் செய்வோம் என்றுதான் இங்கே முடிவாகும். ஆரம்பத்திலே பேச்சு இருந்தது. நீங்கள் அந்த பிரச்சனையை குனூத் விஷயத்தில் நாங்கள் விவாதிக்க தேவையில்லை என்று வரும்போது அதை அடிப்படையை பற்றி பேசுவோம் என்று நீங்கள் வந்தீர்கள். இப்போ உட்கார்ந்துட்டு நீங்க இப்போ நாங்கள் ஃபிக்ஹ்ல தான் பேசுவோம். என்ன அர்த்தம் இது? அதற்கு அவர்கள் சொன்னதைத்தான் நான் இப்போது திரும்ப சொல்கிறேன். இது அவர்களுக்கு வலியுறுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன். அடுத்ததாக நாம் கியாஸினுடைய ஆதாரங்கள் என்று சொன்னோம். சில ஆயத்துக்களை சொன்னோம். இஜ்மாவுக்கு 10 ஆயத்துக்கள் சொல்லி இருக்கிறோம். ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறோம். அந்த ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு அவர்கள் ஒரு, அதாவது குருட்டுத்தனமான எந்த விதமான பொருத்தமில்லாத ஒரு விளக்கத்தை சொன்னாங்க என்பதையும் நிரூபிச்சிருக்கிறோம். மறுபடியும் அவர்களிடத்தில் கேட்கிறோம், மறுபடியும் நீங்க உங்களுடைய நாங்கள் சொன்ன விளக்கத்தில் தவறு இருந்தால் இன்னொரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட மாதிரி ஹதீஸுக்கு சும்மா இந்த ஆயத்துல இஸ்மா இல்லைன்னா சொல்லக்கூடாது. நாங்க என்ன விளக்கம் சொன்னோமோ அதுக்கு மாற்றமான விளக்கம். நான் சொன்ன விளக்கம் பிழை, நீங்கள் சொன்ன விளக்கம் பிழை
நான் சொன்ன விளக்கம் தான் சரி, இதை நிரூபிச்சு காட்டுங்கள் நீங்க. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க இஜ்மாவை நாம நிரூபிக்கல என்று சொல்லுங்க. கியாசுடைய ஆதாரங்களை நாங்க பட்டியலிட்டு சொன்னோம். சகோதரர் கேட்டார், இதுல எப்படி கியாஸ் வருது என்று கேட்டார். நாங்கள் இந்த கியாசுடைய ஆதாரங்கள் ஹதீஸ்களின் மூலமாக குர்ஆனின் மூலமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், பணத்திற்கு வட்டி இருக்குதா இல்லையா? பணம் சொன்னீங்கல்ல, இந்த இதை ஏதாவது ஒரு பதில் தப்பிக்க பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி அதுக்கும் பதில் சொல்லலாமே. என்ன சொல்லிவிட்டோம், நாங்க மறு அமர்ந்து அப்பொழுதாவது உங்களுடைய பத்வாவை கொண்டு வாங்க. வட்டி இல்லைன்னு சொல்லுங்க, பேங்க் வாங்கலாம்னு சொல்லுங்க. அல்லது வட்டி இருக்குது என்று சொன்னா குர்ஆன் நேரடி குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இதை நிரூபிங்க என்று சொன்னோம். அது சொன்னீங்களா? இப்போ வட்டி இருக்குதா இல்லையான்ற விஷயத்தை சொன்னீங்களா? சொல்லல. நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah